ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கார்த்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கள்ளிக்குளம் பனிமாதா மலைக்கோவில் பற்றி. ஸோ இங்கே வந்துட்டு அந்த கள்ளிக்குளத்தில் ஒரு நல்ல அழகான ஒரு சர்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த சர்ச் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்ச் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வந்து மாதா காட்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மலை. பாருங்கள், நான் வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி டைமில் வந்தேன். ஈவினிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா அழகான காற்று. ஸோ வெயிலெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதுதான் அந்த மலை வந்துட்டு. ஸோ இங்கே தான் மேலே வந்துட்டு மாதா காட்சி கொடுத்த இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன, எப்படி, எங்கே இருக்குது அப்படிங்கிறது அங்கே நம்ம பார்க்க போகலாம். ஸோ நானும் ஸ்பீடாக படியில் ஏற ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு ஏறி இறங்கி அப்படிலாம் வந்துட்டே இருந்தாங்க. ஈவினிங் ஏற ஏற ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. மேலே போக போக காற்றுலாம் நல்லா அடிச்சதுனால நல்லா ஜில்லுன்னு இருந்தது. இந்த மாதிரி சைடில் மாதா ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படியை பாருங்களேன் எப்படி செதுக்கி வச்சுருக்காங்கன்னு, வித்தியாசமாக இருந்தது ஸ்டெப்ஸ் வந்துட்டு. நானும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏறி ஏறி நானும் மேலே ஏறி வந்துட்டேன். மேலே வந்து வியூஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. மேலே வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இதுதான் மாதா காட்சி கொடுத்த இடம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் ப்ரேயர்லாம் பண்ணாங்க. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் ப்ரேயர்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நானும் அந்த இடத்துல ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மாதாவை நல்லா பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு வாங்க வெளிச்சமாக இருக்கும்போதே வந்துட்டு வியூஸ் எடுத்துடலாம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு வந்து வெளியே வந்து பார்க்கும்போது வெளிச்சமாக இருக்கும்போது இவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கவே. அந்த ட்ரீஸு, குட்டி குட்டியாக வீடு, சர்ச்செல்லாம் அங்கே இங்கேருந்து பார்க்க ரொம்ப கிளியராக நல்லா தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் பொழுது இந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஏன்னா லைட்னிங் கனெக்ஷன்ஸ் இருக்குது மலையில். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் கீழே இங்கே கொஞ்சம் வந்து பார்க்கும்போது அதே மேலே அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருந்து மாதாவோட ஸ்டாச்சு வந்துட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தோம் கீழே. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இருட்டுனதுக்கப்புறம் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இருட்டுனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருந்தது. அந்த எப்படி சொல்ல, பனிமூட்டமாக இருக்கும்ல சில பிளேஸஸ்லாம், அப்படி பனி பெஞ்ச மாதிரி பனி இருக்கிற டைம் தான் நான் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் லைட்னிங்லாம் ஒரு ஒரு வீட்டில் இருக்க போட்டது. அப்புறம் அந்த சர்ச்சு லைட்னிங்கை பாருங்கள், செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தது. படியெல்லாம் கீழே ஏதோ இந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் வரும்போது ரொம்ப ஆட்கள் இல்லை. பட் படியெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது மேலே. நம்ம எப்போ வந்தாலும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இது வந்துட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரீஸு எல்லாமே இருந்தது. அடுத்தது மேலே கொஞ்சம் ஏறி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. டெய்லி ப்ரேயர் நடக்கும் போலுக்க. ஸோ ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் மாதாவோட பிக்சர் இங்கேயும் மறுபடியும் இருந்தது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயரையும் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு இன்னொரு பிளேஸ் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், மாதா என்னைக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குது. இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த போர்டு பார்த்தீங்களா? அங்கே வந்துட்டு எழுதியிருக்காங்க. போர்டு வச்சுருக்காங்க மாதா கொடுத்தது. அப்புறம் இன்னொரு இது டிஃப்ரெண்ட்டான இடம். மாதா சொன்னது எப்படின்னா, இங்கே வந்துட்டு எப்போவுமே தண்ணி இருக்குமாம். ஆனால் இப்போ வந்து சம்மர் டைம்னால தண்ணி இல்ல. குடிக்கிற தண்ணியா இங்கே வேலை பார்க்குறவங்கலாம் எடுத்து குடிப்பாங்களாம். அதை பார்க்க எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆச்சரியமாகவே இருந்தது இந்த இடம். பாருங்கள் இன்னொரு தடவை. நல்லா இருக்குது பாருங்கள். இதில் வந்து தண்ணி இல்ல. பட் தண்ணி இருக்கும்போது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு தண்ணி இருக்கிற டைம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. குடிக்க வந்து குடி தண்ணி மாரி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வந்துட்டு எனக்கு பார்க்கவே ரொம்ப அதிசயமா இருந்தது. இதுதான் மாதா சொன்ன. நல்லா இருந்தது. இங்கே வந்துட்டு வெளிச்சமாக இருக்கும்போதே போயிட்டு வீடியோஸ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நைட் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒட்டுமொத்த கள்ளிகுளமும் செமையா இருந்தது. ஸோ நைட் வியூஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ பாய்.